சினிமா வரலாற்றில் சில திரைப்படங்கள் காலத்தை வென்று நிற்கின்றன. அவற்றில் முதன்மையானது 1941ஆம் ஆண்டு ஆர்சன் வெல்ஸ் இயக்கி நடித்த சிட்டிசன் கேன். இது வெறும் ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, அது ஒரு கலைப்படைப்பு, ஒரு ஆய்வு, ஒரு புரட்சி. திரைப்படக் கலையின் இலக்கணத்தையே மாற்றியமைத்த ஒரு மைல்கல் இது. இன்றும் உலகெங்கிலும் உள்ள திரைப்பட மாணவர்கள் மற்றும் விமர்சகர்களால் இது ஆழமாக பயிலப்படுகிறது. இதன் தாக்கம் நவீன சினிமா மீது அளப்பரியது. திரைப்படம் சார்லஸ் ஃபாஸ்டர் கேன் என்ற பெரும் பணக்கார செய்தித்தாள் அதிபரின் மரணத்துடன் தொடங்குகிறது. அவர் இறக்கும் தருவாயில் உச்சரிக்கும் ஒரே வார்த்தை ரோஸ்பெட். இந்த மர்மமான கடைசி வார்த்தையின் அர்த்தத்தை அறிய ஒரு செய்தியாளர் நியமிக்கப்படுகிறார். கேன் யார் என்பதை புரிந்து கொள்ள அவர் கேனுடன் பழகிய பலரை நேர்காணல் செய்கிறார். இந்த நேர்காணல்கள் மூலம் கேனின் வாழ்க்கையின் பல்வேறு காலகட்டங்கள் பிளாஷ்பேக்குகளாக விரிகின்றன. ஒரு ஏழைச் சிறுவனாக இருந்து அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவராக அவர் உருவெடுத்த கதை சொல்லப்படுகிறது. அனைத்து செல்வமும் செல்வாக்கும் இருந்த போதிலும் கேன் தனிமையிலும் நிறைவேறாத வாழ்விலும் இறந்து போகிறார். அவரது வாழ்க்கை வெளிப்புற வெற்றிகள் இருந்த போதிலும் உள்வெறுமையின் ஒரு சோகமான சித்திரமாக அமைகிறது. கேன் பணம், புகழ், செல்வாக்கு என அனைத்தையும் பெறுகிறார். ஆனால் தனிப்பட்ட உறவுகளையும் உண்மையான அன்பையும் இழக்கிறார். அவர் தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் அதே வேளையில் தனிமை அவரை சூழ்ந்து கொள்கிறது. அதிகாரம் அவரைச் சுற்றியுள்ளவர்களை விலக்கி இறுதியில் அவரை ஒரு தனித்தீவாக மாற்றுகிறது. இது மனிதனின் அடிப்படை தேவைகளான அன்பு மற்றும் இணைப்புக்கான ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறது. கேனை அறிந்த ஒவ்வொருவரும் அவரை வெவ்வேறு விதமாக நினைவுகூர்கிறார்கள். ஒவ்வொருவரின் பார்வையும் கேனின் ஆளுமையின் ஒரு பகுதியை மட்டுமே வெளிப்படுத்துகிறது. உண்மை என்பது அகநிலை சார்ந்தது என்பதை திரைப்படம் உணர்த்துகிறது. ஒரு தனிநபரின் வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்வது சாத்தியமற்றது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. பலதரப்பட்ட பார்வைகள் ஒரு முழுமையான சித்திரத்தை உருவாக்குவதில்லை, மாறாக உண்மையின் பல முகங்களை வெளிப்படுத்துகின்றன. கேன் பொருட்களை சேகரிப்பதிலும் சனாடு போன்ற பிரம்மாண்டமான மாளிகைகளை கட்டுவதிலும் ஆர்வம் காட்டுகிறார். ஆனால் உணர்ச்சி பூர்வமான தொடர்புகளையும் மனித நேயத்தையும் அவர் இழக்கிறார். அவரது வாழ்க்கை பொருள் சார்ந்த செல்வத்தால் நிரம்பியுள்ளது. ஆனால் இந்தச் செல்வங்கள் அவருக்கு உண்மையான மகிழ்ச்சியையோ மனநிறைவையோ தரவில்லை. இது பொருள் சார்ந்த வெற்றிகள் மனிதனின் ஆன்மாவை எவ்வாறு வறுமையாக்கும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாகும். திரைப்படத்தின் இறுதி காட்சியில் ரோஸ்பெட் என்பது கேனின் குழந்தை பருவ ஸ்லெட்டின் பெயர் என்று தெரிய வருகிறது. தனது குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டு செல்வம் மற்றும் லட்சியத்தின் உலகிற்கு தள்ளப்படுவதற்கு முன்பு அவர் நேசித்த கடைசி பொருள் அது. இது தொலைந்து போன அப்பாவித்தனத்தையும் கேன் ஒருபோதும் மீட்டெடுக்க முடியாத எளிய மகிழ்ச்சியையும் அடையாளப்படுத்துகிறது. ரோஸ்பர்ட் என்பது அவரது கடந்த காலத்தின் ஒரு துண்டு, ஒருபோதும் திரும்பப் பெற முடியாத ஒரு பொற்காலம். இந்த திரைப்படம் பல வழிகளில் சினிமா வரலாற்றில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. அதன் தொழில்நுட்ப மற்றும் கதை சொல்லல் புதுமைகள் இன்றும் பேசப்படுகின்றன. இது திரைப்படக் கலையின் சாத்திய கூறுகளை விரிவுபடுத்தியது. ஆழமான கவனம், டீப் ஃபோக்கஸ், புதுமையான விளக்கு நுட்பங்கள் மற்றும் கதை சொல்லல் அமைப்பு ஆகியவற்றில் இது ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு காட்சியும் கவனமாக வடிவமைக்கப்பட்டு பல அடுக்குகளை கொண்டிருந்தது. இது பார்வையாளர்களை காட்சிகளுக்குள் ஆழமாக ஈர்த்தது. ஒளிப்பதிவு ஒரு கதை சொல்லல் கருவியாக எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கதையை நேர்கோட்டில் சொல்லாமல் பலதரப்பட்ட கண்ணோட்டங்கள் மூலம் சொல்கிறது. இது பார்வையாளர்களை கேனின் வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்களை ஆராய அனுமதிக்கிறது. இது ஒரு சிக்கலான மற்றும் பல அடுக்கு கொண்ட கதை சொல்லல் உத்தியாகும். ஒவ்வொரு கதாபாத்திரமும் கேனை பற்றிய ஒரு தனிப்பட்ட பார்வையை வழங்குகிறது. இது உண்மையின் பன்முகத்தன்மையை வலியுறுத்துகிறது. மனித உளவியல் மற்றும் தத்துவார்த்த கருத்துக்களை ஆழமாக ஆராய்கிறது. அடையாளம், நினைவகம், வெற்றி மற்றும் தனிமை போன்ற சிக்கலான கருப்பொருள்களை இது கையாள்கிறது. இது வெறும் ஒரு கதை மட்டுமல்ல, ஒரு தத்துவார்த்த விவாதமும் கூட. இது பார்வையாளர்களை தங்கள் சொந்த வாழ்க்கையைப் பற்றியும் மனித இயல்பு பற்றியும் சிந்திக்கத் தூண்டுகிறது. சிட்டிசன் கேன் என்பது ஒரு சோகமான கதை. ஒரு மனிதன் அனைத்தையும் பெற்றிருந்தும் குழந்தையாக இழந்த மகிழ்ச்சியை தேடி இறந்த கதை இது. இது அடையாளம், நினைவகம்
மற்றும் வெற்றியின் விலை பற்றிய ஒரு ஆழமான தியானம். இந்த திரைப்படம் ஒரு கலைப்படைப்பாகவும், ஒரு சமூக விமர்சனமாகவும், ஒரு உளவியல் ஆய்வாகவும் விளங்குகிறது. அதன் தாக்கம் காலத்தால் அழியாதது.